பெண்களே, உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. சென்னை ஆவடியில் முதல் முறையாக தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 6 மகளிருக்கான கோலப் போட்டி. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குவோர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ஆவடி. ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் அன்புடன் கேபி பேசிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து வருஷம் பார்த்துட்டே தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு இடத்துல எப்பயும் போல் வழக்கமாக வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குற ஒரு ஏரியாவில் தான் நம்ம எப்போவுமே நின்றுட்டுருக்கோம். இந்த ஏரியாவில் நான் நின்றுட்டு இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஸோ வாங்க, இங்கே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து போன வருஷம் எப்படி கோலம் போட்டாங்க, இந்த வருஷம் எப்படி போட்டிருக்காங்க, ஸோ தொடர்ந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். இது ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 6. வாங்க நம்ம அவங்க கிட்ட கேட்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி, உங்கள் பேர் சொல்லுங்கள். சத்யா. சத்யா, உங்கள் பேர்? திரிபுர சுந்தரி. ஓகே, இந்த பேர் தான் எனக்கு அடிக்கடிக்கு வந்து ரொம்ப திருப்பிக்கிட்டே இருக்குது. ஓகே ஃபைன். ஸோ ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் கோலம் போட்டுட்ருக்கீங்க. இது தொடர்ந்து வருஷமே நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதோட விரிவாக்கம் என்ன? ஒரு வருஷமும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டே இருக்கு இல்லையா? ஸோ ஐயோ போதும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அது இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டே இருக்குல்ல, அதோட விரிவாக்கம் என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, வருஷம் அது போட ஒரு இதுதான். சொல்லுங்கப்பா கொஞ்சம். என்னப்பா சொல்லுங்கப்பா கொஞ்சம். இனிப்பு எப்படி நம்ம சாப்பிட திகட்டாமல் இருக்கோ அது போல் இந்த வர்ணங்கள் பூசி கோலங்கள் போடுறது திகட்டாதது போல் அது இன்னும் மேலும் வளரணும். மார்கழி மாதத்துக்கு நம்ம இன்னும் எழுந்திரிக்கணும், 4 பேர் போல் போடணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடியது தான் இந்த கோலத்தோட இது. ஆடடா, இனிப்பை வந்து அழகாக ஒரு உதாரணமாக வச்சு இனிப்போட கோலத்தை இணைச்சாங்க பாருங்கள் அங்கே இருக்கிறாங்க. ஸோ திருப்புர சுந்தரி அம்மா திருப்பி அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு விஷயம் வந்து கோலத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் சுகர் பேஷண்ட்லாம் இனிப்பு சாப்பிட மாட்டாங்களா? அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. வர மாட்டேங்கிறாங்க கோலம் போன அவங்களுடைய சங்கதிகள் தான் அதை அவங்கள முன்னிறுத்தி தான் நாங்கள் பின்தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, ஸோ சூப்பராக சொன்னாங்க. சுகர் யாருக்குன்னா இருந்துச்சுன்னா அவங்க இனிப்பு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அவங்களோட வம்சவழிகள் வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு சாப்பிடுவாங்களே, அவங்கள மாதிரி அதே மாதிரி கோலம் முடியாதவங்க அவங்களோட வம்சவழிகள் வந்து கோலத்தை போடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? சத்யா. சத்யா, ஓகே. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட விரிவாக்கம் என்ன? என்ன அதேதான், கோலம் போடுறது பிடிக்கும், இன்ட்ரெஸ்ட், எப்பவுமே இன்ட்ரெஸ்ட். என்னையா ஓட்டு போடுற மாதிரி இருக்கு, நீ என்ன போட்ட நானும் அதே தான் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஃபுல்லாக பக்காவா இன்ட்ரெஸ்ட் எனக்கு பிடிக்கும். கொஞ்சம் காலையில் எழுந்திரிச்சு கோலம் போட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போ சொல்லணும் இல்லையா? அப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ஒரு இது இருக்குன்னா அப்போ அதோட இன்ட்ரெஸ்ட் எப்படி வரும்? எல்லாரும் போடுறதுனால வருமா, இல்லை ஐயோ அவங்க போடுறாங்களே நம்மளும் போட்டாங்கன்னு? இல்லை அப்படின்னு இல்லை, நார்மலாகவே பிடிக்கும். கோலம் பிடிக்கும், கோலம் போடுற வண்ணம் போடுறதுனா பிடிக்கும். எனக்கு புள்ளி வச்சு தான், முக்கால்வாசி புள்ளி வச்சு தான் பிடிக்கும். ரங்கோலி ரெண்டுமே பிடிக்கும். ஓகே, ஸோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த மார்கழி மாதத்தில் கோலத்தை பற்றி ரொம்ப அழகான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இனிப்பில் ஆரம்பித்த இந்த ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா இனிப்பாகவே முடியும் அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ரொம்ப அழகாக வந்து இப்போ கோலத்தை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டியில் வந்து ஆல்ரெடி வந்து இயர்லி வந்து நிறைய ஸ்கீம்ஸ் அண்ட் இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ்லாம் போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ இருக்க ஆவடியோட ஜிஆர்டிக்கு போயிருக்கீங்களா? போயிருக்கேன். போன வருஷம் ஃபஸ்ட்டு கிஃப்ட் ப்ரைஸ் வாங்கினேன். அப்போ வந்து வாங்கியிருக்கேன், கோல்டு மூக்குத்தி வாங்கினேன். ஓகே, நல்லா சூப்பராக இருக்கா. நீங்கள்? நான் வாங்கலாம் போயிருக்கேன், போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். நீங்கள் எப்போ வாங்க போகிறீங்க கிஃப்ட்? இந்த வருஷம் வாங்கிடுறேன். இந்த வருஷம் வாங்கிடுறீங்களா? நீங்கள் இந்த ஆடி மாதம் அன்னைக்கு போயிட்டு கொலுசு வாங்கிக்கிட்டு வந்தோம். அங்கே தான் நல்லா இருக்குது, எல்லாமே அங்கே சூப்பராக இருக்குது. திரும்பி வரா மாதிரி இருக்குது. பகவான் எங்களுக்கு நிறைய பொருட்செல்வத்தை கொடுத்தா அங்கே அள்ளிக்கிட்டு வரலாம், அந்த அளவுக்கு இருக்குது. வரலாம். கடையை கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கோங்கய்யா. சும்மாலாம் அள்ளிட்டு வர முடியாது. ஜிஆர்டியே இருக்குது. அப்புறமா நீங்கள் அப்படியே வச்சுருந்தாக்கா அப்புறம் பார்த்துக்கணும். அர்த்தம் பைசா கொடுத்து அள்ளிட்டு வருவோம், பைசா எல்லாம் அள்ளிட்டு வருவோம். இந்த பாயிண்ட் தான் நோட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நீங்கள் எவ்வளோ பேர் வேணாலும் உள்ளே வரலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஏன்னா சமூகத்தில் நிறைய நடக்கிறதுனால ஒரு சும்மா ஒரு விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டவங்க அனைவருக்கும் பார்த்திங்கன்னா ஜிஆர்பி சார்பாக ஒரு அன்பான பரிசு எப்பயும் வழக்கம் போல் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. என்ன வரவேற்கும் வண்ண
கைகளின் கோலம் நலம் சேர்க்கும் வளைய கைகளில் தீபம் சுபாரம்பம் தருமானந்தம் சுபாரம்பம் தங்கம் வைரம் அலங்காரம் அழகாய் அரங்கேறும் சுபாரம்பம் வா 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 என்ன வரவே ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டாக ஆரம்பித்த இந்த ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக போயிட்டே இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேங்கே நிற்கிது. பட்டாளம் கூட சொல்லலாம், ஆனால் பட்டாபிராமில் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 பேர் லைனாக நின்றுட்டுருக்காங்க. ஸோ உங்ககிட்ட நம்ம எல்லாமே கேட்க போகிறோம். வரும்போதே அப்படியே வேறு மாதிரி பேக்ரவுண்டில் வேறு மாதிரி ஒரு சவுண்ட்லாம் கேட்குதுங்க. இங்கே பாருங்கள், எங்கேயாச்சும் ஒரு ஆர்டினரியாக நிற்கிறாங்களா? என்ன பண்ணிட போகிறோம் மக்களை, நீங்களே சொல்லுங்கள். ஓகே சரி, ஃபஸ்ட்டு இவங்ககிட்ட கேட்கலாம் என்ன வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கையெல்லாம் நார்மலாக இருங்க, கோவிட் ஊசி போட்டு வர மாதிரியே நிற்கிறாங்க. ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பாரதி. பாரதி, என்ன பாரதி? டி பாரதி. டி பாரதியா, நல்ல வேலை. ஓகே, ஸோ நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்து கோலம் போட்டீங்க? நான் 5 மணிக்கு, 4 மணி இருக்கும். 4 மணிக்கு எழுந்து போட்டோம். 4 மணியா? 4:30 மணி. நான் எப்படி என்ன வச்சுக்கோங்க, சும்மா ஆரம்பிச்சிச்சு. கேட்டா பேச மாட்டாங்களாமா. 4 மணின்றாங்க. 4 மணி எழுந்து தண்ணி தெளிச்சு விட்டுட்டோம். 4:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். யார தண்ணி தெளிச்சு விட்டோம்? ரோட்ல தான். எங்க வீட்டில் இருக்கிறவங்கள. வீட்டில் இருக்கிறவங்கள. ஓகே மக்களே, நோட் பண்ணிக்கோங்க. இதை ஜூம் பண்ணி நம்ம 10 வாட்டி திருப்பி லூப்ல வந்து காட்டுறோம். வீட்டில் போட்டு போட்டு காட்டுறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ என்ன கோலம் போட்டீங்க? நாங்களா தாமரை பூ கோலம். தாமரை பூ கோலம். ஏன் அதை தவிர வேற எதுவுமே கோலம் வந்து எங்களுக்கு நாங்களாம் பழைய ஜென்ரேஷன், அதனால அதுதான் வரும். எங்களுக்கு ரோஜா பூ இருக்கு, மல்லிப்பூ இருக்கு. எங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் நாங்க போடுவோம். தாமரை பூ தான் பிடிக்குமா? ஓகே, ஸோ தாமரை பூ தான் வந்து பிடிக்குமா? இவங்க வந்து தாமரை போட்டு அதில் லட்சுமி வந்து உட்காந்துப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு அந்த தாட் இருக்கனால சூப்பர், நல்ல விஷயம். நீங்கள் நெக்ஸ்ட் கேட்டுருங்க. வி சுந்தரி. வி சுந்தரி, முன்னாடியே எப்படி சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் என்ன கோலம் போட்டீங்க? நாங்கள் விளக்கு கோலம் போட்டோம். விளக்கு கோலம். விளக்கு கோலம், ஓகே. ஒன்று தாமரை இல்லை விளக்கு. இதை தாண்டி புதுசாக ஒரு கோலம் வரணும்னா என்ன மாதிரி ஒரு கோலம் போடணும்னு நினைக்கிறீங்க? பட்டர்ஃப்ளை போடலாம். ஏங்க இதெல்லாம் போடுறது தாங்க புதுசாக ஐடியா இல்லை. எல்லாம் நம்மளுக்கு வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் நிறைய போயிட்டு இருக்காங்க, அவங்கள கேளுங்க அப்படின்றீங்களா? ஓகே, ஸோ நீங்கள் ஜென்ரேஷனை கேளுங்க, கரெக்டாக சொல்லுவாங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் ஆச்சு கோலம் போட? எங்களுக்கு ஆகவே இல்லையா? என்னங்க 4 மணிக்கு இருந்தாங்க, 5 மணிக்கு இருந்தாங்க, இவங்களுக்கு மட்டும் கோலம் போடுறதுக்கு ஆகவே இல்லைன்னாங்க. இப்போது ஏஐலாம் நிறைய வந்தனால அப்படியே வெளியிலேருந்து அப்படி போட்டோன்னா ஃபுல்லாக கோலம் ஆயிடுது போல இருக்குது. ஸோ உங்களை நான் அப்புறமா வந்து தனியாக பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், இளவரசி. இளவரசி, ஓகே. இவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா கேங் லீடர்ஸ் 90s 80s 20s வரைக்கும் இவங்கள தான் சொல்லிட்டு இருக்காங்க ஃபேமஸாக. ஸோ இவங்ககிட்ட வந்து நம்ம அழகாக கேட்க போகிறோம், நிறைய விஷயங்களை பேச போகிறோம். மதுரையா? நீங்கள் மதுரையா? எங்கள் மதுரை கேப்புதுரா? இல்லை, நாங்கள் கமுதி. கமுலியா? அந்த சிம்மக்கல் அந்த மாதிரி. அதுக்கும் அந்த பக்கம். ஓகே, நம்மளுக்கு எதுக்கு, நம்ம சென்னைக்காரங்களா? ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்கள். இளவரசி. இளவரசி, ஓகே. திருப்பி வேறு எதனா பேர் சொல்கிறாங்களான்னு பார்த்தேன். ஓகே ஃபைன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த கோலங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து அப்பத்துலேருந்து பாரம்பரியமாக வந்து இப்போ வரைக்கும் நம்ம வந்து போட்டுகிட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ஜென்ரேஷன்ஸ்லாம் என்ன தான் வந்து அப்கிரேட்டடாக மாறினாலும் இந்த ஒரு விஷயம் மட்டும் நம்மளுக்கு வந்து பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவில் தான் கோலம் போடுறோம், கலர் மாவில் தான் கலர் அடிக்கிறோம். ஸோ இதை தாண்டி வந்து நிறைய விஷயங்கள் இப்போ வந்து அப்கிரேட்டடாக வந்தாலும் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து காலங்காலமாக வர்றது. இது வந்து ஒரு மகாலட்சுமி வீட்டுக்கு வர அழைக்கிற மாதிரி, அது கலர்ஃபுல்லாக இருக்கிறப்ப அது வந்து நல்லாயிருக்கும். அதனால் அதை வந்து விடாமல் போட்டுனே வருவாங்க. எவ்வளோ பெருசாக கேள்வியை கஷ்டப்பட்டு கேட்டேன். ஒரே வரியில் என்னமா சொல்கிறாங்க பார்த்தீங்களா? மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே கூப்பிடணும், அதுக்கு தான் அந்த கோலங்கள் கலர் ஆஃப் லவ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நல்ல விஷயம் தான், நல்ல பாயிண்ட்டு. ஓகே, நல்ல நல்ல நாள் சாமி கும்பிட்றப்ப அதை போடுறோம். அதனால் அதை விட முடியாது, காலங்காலமாக நான் வந்துகிட்டே இருக்கும். காலங்காலமாக வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஸ்டிக்கரிங்லாம் நிறைய வந்துருச்சு இல்லையா? அது இல்லாமல் வந்து இந்த உருட்டு ஊட்டி போட்டாங்கன்னா அப்படியே இங்கேருந்து ஒரு பெரிய கோடே ஊட்டி போடுறாங்கன்னா இந்த ரோட்டில் அது வந்து அந்தளவுக்கு இதாகாது. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க
நார்மலாக சிம்பிளாக போடணுன்னா அந்த மாதிரி போட்டுக்கலாங்க. இது வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வருது இல்லையா, அது எப்படி பார்க்குறீங்க? வரது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை கையில் போடுறது ஓகே அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க? எங்களுக்கு கையில் போடுறது ஓகே. உங்களுக்கு ஓகே. இப்போ அடுத்த வர ஜென்ரேஷன்ஸ்க்கும் நீங்கள் இதே ஃபாலோ பண்ண சொல்லுவீங்களா? நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. கண்டிப்பாக. ஆமாம். சூப்பர், தேங்க்யூ. உங்கள் பேர்? துளசி. துளசி. என் துளசி. வாசம் மாறணும் அந்த டைலாக் தான் ஞாபகத்துக்கு அந்த டைலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சூப்பரான ஒரு டைலாக். ஆக்சுவலி விஜயகாந்த் சார் வந்து சூப்பராக பேசியிருப்பார். துளசி கூட வாசம் மாறும், அந்த தவசி வாக்கு மாறாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து அதே விஜயகாந்த் கண்ணு மாதிரியே இருக்கும், இப்போ பயங்கரமாக புருவம் விஜயகாந்த் மாதிரியே இருக்கும். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ நேரம் ஆச்சு உங்களுக்கு கோலம் போட? நான் 5 மணிக்கு எழுந்தேன். 5 மணிக்கு எழுந்தீங்க? 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். 5:45. 5:45 அவ்வளோதான். என்ன மாதிரி கோலம்? நான் ஒரு சின்னதாக தான் போட்டிருக்கேன், பூக்கோலம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா தெருவில் வந்து எல்லாருமே ஒரு கோலத்தை வந்து யாரும் காப்பி அடிக்கலைங்க. அது வந்து இந்த ஏரியாவில் நம்ம வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயத்த பார்த்துட்டே இருக்கும். ஸோ ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா தாமரைப்பூ, ஒருத்தவங்க விளக்கு, ஒருத்தவங்க வந்து பூக்கோலம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி ரங்கோலியிலேருந்து ஒரு ஸ்வீட்டாக ஆரம்பித்து இன்றைக்கி வந்து நிறைய கோலங்கள் வந்து புதுசாக போயிட்டே தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாரம்பரியமான ஒரு விஷயத்தில் இந்த கோலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்கு இல்லையா? இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாக்கம் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இது எப்படி பார்க்குறீங்க? அதை பற்றி எனக்கு தெரியலப்பா. தெரியலப்பா. சரி, ஓகே, தேங்க்யூ. உங்கள் பேர் சொல்லுங்கள். மகாலட்சுமி. மகாலட்சுமி. மகாலட்சுமி பார்த்தீங்களா? துளசி இதிலெல்லாம் ஆரம்பித்து கடைசியில் மகாலட்சுமி வந்துட்டோம். தாமரைப்பூ போட்டவங்க இங்கே இருக்காங்க. ஓகே, ஸோ மகாலட்சுமி பேருக்கு ஏற்ற மாதிரி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பதிலாக சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோலங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இந்த ஏரியாவுக்குள்ளே ஒரு ஒற்றுமை எப்போவுமே வச்சுட்டே இருக்கீங்க இல்லையா? ஸோ நம்ம வருஷம் பார்த்துட்டே தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஆன் பீப்புள்ஸ்லாம் ஆட் ஆகிற மாதிரி இருந்தீங்கன்னா ஏரியாவுக்குள்ளே சேர்ப்பீங்களா? இது எங்கள் ஏரியா இல்லைங்க, பொதுவான ஏரியா, யார் வந்தாலும் சேர்க்கலாம். அப்படி கிடையாதுங்க. ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ புதுசாக ஒருத்தவங்க வராங்க, அவங்களையும் வந்து இணைச்சி இந்த கோலம் போடுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை வந்து இல்லை நாங்கள் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி கண்டுக்காம? அப்படியெல்லாம் தப்பு இல்லை. இது அவங்க நம்ம ஏரியாவில் ஆகிட்டாங்க, அப்போ அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணி தான் ஆகணும். கேட்குறேன், அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. எங்கள் ஏரியாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குன்னா அடைக்கலம் வேணும்னா இந்த ஏரியாவுக்குள்ளே வந்துடலாம். தாராளமாக வந்து அடைக்கலம் கொடுத்துப்பாங்க, எங்கேயும் வந்து யாரையும் விட்டு கொடுத்துட மாட்டாங்க. ஸோ பெரிய ஏரியா இது, ஓகேவா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டியில் வந்து சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வந்து தொடர்ந்து உங்களுக்காக இந்த மாதிரி வந்து பெண்களுக்கான விஷயங்கள் வந்து பாரம்பரியமாக அவங்க வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. எப்போவுமே அவங்க ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சதே கிடையாது. பிகாஸ் ஆஃப் காரணம் என்னென்னா உங்களை மாதிரியான ஆட்கள் வந்து தொடர்ந்து அதோட பங்களிப்பை கொடுக்குறனால தான். அதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து எங்களுக்குமே ஒரு உற்சாகமாக இருக்குல்ல. அவங்க இயர்லி ஒன்ஸ் வராங்க, சரி நம்மளும் எழுந்து போடணும், ஒரு கலர்ஃபுல்லாக கொடுக்கணும் அப்படின்னு எங்களுக்கும் ஒரு உற்சாகமாக இருக்குது. அவங்க பண்ணுறதுக்கு நாங்களும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம், எங்களுக்கும் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு விஷயம் நம்ம போடுறதுல ஒரு இனிஷியேஷன் கிடைக்கிற ஃபீல் இருக்குது. ஆமாம், நல்ல விஷயம், நல்ல விஷயந்தான். தேங்க்யூ. சூப்பராக ரொம்ப அழகாக வந்து பேசினாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டியிலேருந்து அழகாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெல்கம் கேர்ள்ஸ்லாம் நிற்பாங்களே அந்த மாதிரி வந்து ஒரு இதுவாக நிற்கிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ஜிஆர்டிக்கு போயிருக்கீங்க இல்லையா? யார் யாரெல்லாம் போயிருக்கீங்க? இன்னும் கை தூக்கல, கிட்ட வாங்க. ஸோ நீங்கள் இன்னும் போகல. ஸோ போனவங்க இவங்க எல்லாருமே வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்களே ஜிஆர்டிக்கு போயிருக்கோம்? தெரில. அப்போ இதெல்லாம் பேச மாட்டீங்க. ஓகே, கோலம் போட வராங்க டப்புன்னு எல்லாத்தையும் கோலம் மட்டும் போடு அப்படின்ற மாதிரி சொல்லிப்பீங்க. ஜிஆர்டியில் வந்து போமா வாங்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்களா? இல்லை அதெல்லாம் இல்லை, சொன்னதில்லை, இது வரைக்கும் கேட்டதில்லை, அதை பற்றி எதுவும் சொன்னதில்லை. அதை பற்றி சொன்னதில்லை. எதாக இருந்தாலும் ப்ராங்காக பேசுகிறாங்கய்யா, அதனால தான் வந்து இவங்களை வந்து 20 கிட்ஸா 80 கிட்ஸா சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஜிஆர்டி போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வாங்கணும்னு ஆசை? ஜிம்கா தான். ஜிம்மிக்கியா? ஜிம்கானு தப்புன்னு பயந்துட்டேங்க, சாரி, எனக்கு அந்த அப்டேட் தெரியாது. ஜிம்கா தான் சொல்கிறாங்க அதை எல்லாரும். ஜிம்மிக்கியா? ஓகே ஓகே, ஜிம்மிக்கி. ஸோ சூப்பர். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் போகாதவங்களுக்கும் ஆசை இருக்குது, போனவங்களுக்கு ரொம்ப ஆசை இருக்குது. அந்த மாதிரி ஜிஆர்டி வந்து எல்லாருமே கவர் பண்ணுற ஒரு புதுமையான நகைலாம் வந்து பார்த்திங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ்லாம் எப்போவுமே இயர்லி கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. காரணம் என்னென்னா இந்த மாதிரி ஆட்களுக்காக தான், ஓகேவா? ஸோ தொடர்ந்து ஜிஆர்டிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ரொம்ப லாங்கில் போகக்கூடாதுன்னா அங்கங்கே இருக்கிற ஏரியா பிரான்ச்சஸ்லாம் வந்து ஜிஆர்டி ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நியர்பை இருக்கிற ஆவடி பிரான்ச்சஸ்க்கு எப்போ வேணாலும் விசிட் போங்க. நிறைய ஆஃபர் ஸ்கீம்ஸ்லாம் போயிட்டே இருக்குது. தொடர்ந்து உங்களோட பங்களிப்பை கொடுத்தீங்கன்னா ஜிஆர்டி டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சூப்பராக கோலம் போட்ட உங்கள் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பு பரிசு வாங்கிக்கோங்க. வா 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 என்ன வரவேற்கும் வண்ண
ஸோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கர் நகர்லேருந்து பார்த்திங்கன்னா பட்டாபிராம்லேருந்து இந்த தெரு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோலத்தை பற்றி பேசிகிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப அழகாக வந்து பார்த்திங்கன்னா 90s இருக்கட்டும், 80s இருக்கட்டும், 70s இருக்கட்டும் தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ 20s வந்து நம்ம இன்னும் பார்க்கல. ஸோ அவங்களையும் வந்து நம்ம பார்த்துட்டோன்னா ஒரு ஃபுல்ஃபில் ஆகிடும் அப்படின்னு நினச்சி இந்த ஏரியாவில் வந்து நம்ம தொடர்ந்து பயணிச்சுட்டே இருக்கும். அழகாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இங்கே ஒரு டீம் நின்றுட்டுருக்காங்க. ஸோ கோலங்கள் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மணிக்கு போட்டாங்க, ஸோ மார்கழியோட அந்த ஒரு தாக்கம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் எப்படி இருக்குது, இது பாருங்க குழந்தைங்கலாம் வந்து எத்தனை மணிக்கு வந்து எழுந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு கேங் கிட்ட இப்போ நம்ம வந்து ஒரு விஷயமா வந்து கேட்க போகிறோம். ஸோ வாங்க பேசலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். கீதா. கீதா, ஓகே. ஸோ நீங்கள் வந்து கோலம் வந்து எந்த வயசுலேருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆச்சு? நான் சின்ன வயசுல 11-12 வயசுலேருந்து போட்டுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி பதில் சொன்னால் பரவாயில்ல. அப்போவோ வந்து நான் சின்ன வயசுலன்னா நாங்களும் குழந்தையிலேருந்தா கேட்குறோம். ஓகே ஃபைன். ஸோ உங்களோட இந்த மார்கழி மாதத்தோட இந்த தாக்கம் இருக்கு இல்லையா? ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசம்பர் மாதம் மார்கழி ஆரம்பித்தோடனே தை வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பனியில் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து காலையில் எழுந்துட்டு வரத்துக்கே வந்து ரொம்ப கஷ்டப்படும் போது இன்னும் வந்து பனிகள் வந்து அதிகமாக இருக்கிற டைம்லேயும் வந்து ஆளே தெரியாத இடத்துல கோலம்லாம் போட்டுட்ருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? போடணுமே, போட்டு தான் ஆகணும், அதனால போடுறோம். போட்டு தான் ஆகணுமா இல்லை ஏன் போடணும்? நான் மார்கழி மாதம் கண்டிப்பாக கோலம் போடணும், அதனால போடுறோம். நல்லா இருக்கும், போட்டால் அழகாக இருக்கும். லட்சுமி கடாச்சம் அதான் அவா வருஷம் சூப்பராக. ஓகே ஓகே. ஸோ அதுதான் இப்போ 70s உள்ளே வந்தோன்னே தான் அப்படியே ஒரு வைப்ரேட் வருது பாருங்க. அப்படியே அவ்வளோதான், இந்த ஏரியாவுக்குள்ளேயே அப்படியே வந்து பயங்கரமாக இருக்கும். அதான் வரமா, இந்த வரமா உங்ககிட்ட அப்படியே வரமா, அப்படியே போயிட்டு வர அப்படியே வரமா. ஆமாம், சைடாக ஒதுங்குறாங்க. இவங்கக்கிட்ட கேட்போம். உங்கள் பேர் சொல்லுங்கள். கமலி. சாரி, கமலியா? ஓகே. நீங்கள் என்ன கோலம் போட்டீங்க? ரங்கோலினா. ரங்கோலியா? ஸோ ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால போட்டிங்களா, இல்லை புள்ளி வச்சு கோலம் போட்டால் பிடிக்கும் ரொம்ப? புள்ளி கோலத்தை விட ரங்கோலி பிடிக்கும். இல்லை ரங்கோலி பிடிக்கும்ன்றது ஓகே, பட் ஆனால் புள்ளி வைக்காம கோலம் போடுறதுனால பிடிக்குமா அப்படின்றது தான் கேள்வி. ஆமாம், ஓகே. உங்கள் பேர்? தேவி. தேவி. ஸோ நீங்கள் என்ன கோலம் போட்டீங்க? ரங்கோலி தான் போட்டிருக்கோம். நீங்களும் ரங்கோலி? ஆமாம், அதுதான் ஈஸியாக இருக்கிறதுனால அதுவே போட்டுருக்கோம். அதான் ஈஸியாக. நம்ம புள்ளி வச்சு போகிறதுக்கு லேட் ஆகும். புள்ளி வச்சு கோலம் போடுறது லேட்டாக இருக்குது. அதாவது என்ன இதுக்கு சொல்கிறாங்கன்னாங்க, கோலம் போடணும்னு வச்சுக்கோங்களேன், புள்ளி வச்சு போட்டுனே இருப்பாங்க. அவங்க புள்ளி வைக்கிறதுக்குள்ளே இவங்க கோலமே போட்டு முடிச்சிருவாங்க. ஒரு வட்டம், அதுக்கு மேலே ஒரு வட்டம், அதுக்கு மேலே ஒரு வட்டம், கோலமும் பெருசாகிடும், கலர் ஆச்சு, அது ஒரு கோலமாயிடும். இல்லை டைம் அச்சீவ்மெண்ட் வேணும்ல, பசங்க ஸ்கூலுக்கு கிளம்பணும், எவ்வளோ வேலை இருக்கும் வீட்டில். என்னதான் பாரம்பரியம் இருந்தாலும் டைம் அச்சீவ்மெண்ட்டுன்னு இருக்கணுங்க. எங்களுக்கு கோலம் போடுறதுக்குன்னு ஒரு டைம் இருந்துச்சு, இப்போ அது இல்லை. குவாலிட்டியும் இருக்கணும் சரிங்களா, கோலமும் நல்லா இருக்கணும், மகாலட்சுமியும் வாசம் செய்யணும் வீட்டுக்கு. அப்படி நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் அச்சீவ்மெண்ட்டில் கோலம் போட முடியும், வச்சு ஒரு டைம் மெயின்டைன் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க மக்களே. டைம் மெயின்டைன் பண்ணி அழகாக வந்து கோலங்கள்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். விஜயா. விஜயா. உங்கள் பேர்? லாவண்யா. லாவண்யாவா? ஓகே. இவங்க வந்து இந்த தாமரையில் வந்து ரொம்ப வந்து உருகுன ஒரு ஆளாக இருப்பாங்க போல இருக்கு. ஸோ எல்லாருக்கும் தாமரை பூவோட சஜஷன் சொல்லிட்டு இருப்பாங்க போல இருக்கு. உங்களோட அந்த தாமரைக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு இணைப்பு என்ன? இல்லை, நான் வேற எதுவும் கேட்கல. தாமரை அப்படின்றது நான் பூவோட தான் கேட்டுட்டு இருக்கேன். அழகான பூ, சாமிக்கும் வைப்பாங்க, அதெல்லாம் எல்லாருக்கும் பிடிச்ச பூ தானே அது தாமரை. எல்லாருக்கும் பார்க்கவும் அட்ராக்ஷனாக இருக்கும். ஏன் தலையில் வைக்க மாட்டாங்க? சாமிக்கு வைப்பாங்கன்னு சொல்லிட்டேன்ல, அதே சாமந்தி வைப்பாங்க, தாமரை வைக்க மாட்டாங்க. சாமிக்கு வைக்கிறதுனால அது தலையில எப்படி வைக்கிறது? மார்கழியில தான் சார் அதை யூஸ் பண்ணுவோமே தாமரை பூ நிறையவே. முன்னாடியும் பேசுறாங்க, பின்னாடியும் பேசுறாங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வேணும்ல சார், நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வேணும்ல, அதுக்காக தான். அந்த மாதிரி வந்து இன்வால்மெண்ட்டோட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா மக்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பங்களிப்போடு வந்து நம்மக்கிட்ட வந்து அழகான விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. தாமரை பூ வந்து சாமிக்காக வைக்கிறதுங்க. ஆனால் அது மலருது இல்லையா, மலரும் போது வந்து பார்த்திங்கன்னா அதோட அழகு பெருசாக இருக்கிறதுனால நம்ம தலையில் வைக்க முடியாது. இருக்கிற முடி கொண்டையே வந்து நம்மளால் தூக்க முடியல இதில். இல்லை, ஆக்சுவலி வந்து பூவெல்லாம் வந்து அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா மொளமாக வச்சுருப்பாங்க தலையில். இன்றைக்கி யாருன்னா நம்ம பார்க்க முடியுதா? கேட்டால் தலையில் அவ்வளோ வெயிட்டாக இருக்கிறத தூக்கி தலையில் வைக்க முடியாதான். சில பேர் வைப்பாங்க. அடுத்த வருஷம் நான் தாமரை பூவோட வரேன், இவங்க வச்சு ஃபுல்லாக நம்ம வந்து மீட் பண்ண வைக்கிறோம். எங்கே இருந்தாங்களா? ஆளு காணோம். வாங்கம்மா அக்கா, வாங்க வாங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் விஜயலட்சுமி. விஜயலட்சுமி. அதாவது மங்களகரமாக அப்படின்ற ஒரு காரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க தாங்க. காலையில் எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா, அழகாக பவுடர்லாம் அடித்து மேக்கப்லாம் போட்டு சந்தனம் வச்சு அப்படியே ஜம்முன்னு இருக்காங்க. அந்த காலத்து அந்த ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இங்கே பாருங்கள்,
எப்படி இருக்காங்க? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, இது வந்து நேச்சர் பியூட்டினாலும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இன்வால்மெண்ட்டாக போனால் ட்ரெடிஷ்னல் பியூட்டின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ரொம்ப அழகாக வந்து ஆப்போசிட்லேருந்து சொல்லிகிட்டே இருந்தீங்க இந்த மார்கழி மாதத்தை பற்றி. ஸோ ரொம்ப அழகாக வந்து சின்னதாக ஒரு விஷயம் மட்டும், இது ஏன் வந்து இந்த மார்கழி மாதத்துக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கும்? அது லட்சுமி கடாட்சமாக இருக்கணும் இல்லையா? அந்த வைப்ரேஷன் உள்ளே போகும். நம்ம வழக்கு ஏற்றி வச்சோம்னா அதனுடைய மகாலட்சுமி நம்மளை வாசம் பண்ணும். ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. இதனுடைய இதுக்கு அது நல்ல இதுதான். இந்த கோலம் போட்டது நல்ல இதுதான். ஆமாம், சூப்பர். ரொம்ப அழகாக வந்து சூப்பராக சொல்லி முடிச்சாங்க. ஸோ இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து ஜிஆர்டி போயிருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சா? ரொம்ப நாள் ஆயிடுச்சா? ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப டல்லாக சொல்கிறாங்க. ஏன்னா இல்லை சார், 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம் ஆயிடுச்சு. உங்களுக்கு 2 வருஷம் மேலே தான் இருக்கும். 2 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும். இப்போ போன வருஷம் என்கிட்ட போன நீங்கள் கல்யாணத்துக்கு உங்களுக்கு கேள்வி கேட்டால் இவங்களே பதில் சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துருச்சுல்ல, நீங்க எப்படி தாமரைப்பூ மைண்ட்ல இருக்குதோ அது மாதிரி அவங்க நாங்கள் கல்யாணத்துக்கு வாங்கினேன் தான் சார் சொன்னாங்க போன வருஷம். அவங்க ஒரே கேங்காக தான் இருக்காங்க போல இருக்கு. இதை நோட் பண்ணிக்கிட்டு நான் அடுத்த வாட்டி இந்த வீடியோவை போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஏரியாக்குள்ளே வரணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தை பற்றி ரொம்ப அழகாக வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் போக முடியலன்ற வருத்தத்தை தான் நம்மக்கிட்ட தெரிவிச்சிருக்காங்களே தவிர சீக்கிரமாக போகணும் அப்படின்றது நம்மளோட ஆசையாக இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக வாங்க. அதுக்கு தான் ஆவடியிலே வந்து உங்களுக்கு ஜிஆர்டி வந்து நம்ம புதுமையாக வச்சுருக்கோம். ஸோ ஏரியாவுக்கு வைக்க முடியல அப்படின்றனால தான் ஒரு ஏரியாவை பார்த்து நம்ம தொடர்ந்து வச்சுருக்கோம். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டியில் சூப்பரான ஆஃபர்ஸ் ஸ்கீம்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. உங்களுக்காக தான் அது. ஸோ சேமித்து வச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதம் 2023 சூப்பராக வந்து இந்த வருஷம் வந்து நம்மளுக்கு ஜிஆர்டியோட இணைந்து உங்கள் கூடயும் நாங்கள் பயணித்ததில் ரொம்ப சந்தோஷம். மீண்டும் அடுத்த வாய்ப்பில் உங்களை நான் எல்லாரையுமே சந்திக்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட உங்கள் அனைவருக்கும் ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பு பரிசு வாங்கிக்கோங்க. சரியா? தேங்க்யூ. வா 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 என வரவேற்கும் வண்ண பூக்களின் கோலம் நலம் சேர்க்கும் வளைய கைகளில் தீபம் சுபாரம்பம் தருமானந்தம் சுபாரம்பம் தங்கம் வைரம் அலங்காரம் அழகாய் அரங்கேறும் சுபாரம்பம் வா 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 என வரவேற்கும் வண்ண பூக்களின் கோலம் நலம் சேர்க்கும் வளைய கைகளில் தீபம் சுபாரம்பம் தருமானந்தம் சுபாரம்பம். ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பட்டாபிராமில் இருக்கக்கூடிய இந்த அம்பேத்கர் நகர் தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இன்றைக்கி வந்து டே முடிஞ்சிருக்கு. ஸோ ஸ்வீட்டில் ஆரம்பித்து உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டாக தான் முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த தெரு ஃபுல்லாகவே கோலம் போட்டு அசைச்சி இருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து பேசியிருக்காங்க, நம்மக்கிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்களை நம்மளும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயணம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த மார்கழி மாதம் இன்னும் முடியலை. ஸோ முடிகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இன்னும் நிறைய பேரை நம்ம மீட் பண்ணலாம் இருக்கிறோம். ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி முடிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு யார் கூட என்ன மாதிரி ஏரியாவில் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்றத நான் நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுவரை உங்களை டாட்டா பாய் பாய் சொல்லிக்கிறது உங்கள் கேபி. பாய்.